நண்பர்களே வணக்கம். டிசம்பர் 3 இன்றைக்கி என்ன வாய்ப்பு கொடுத்துருக்கு, பேங்க் நிஃப்டி என்ன வாய்ப்பு கொடுத்துருக்கு அப்படின்னு பார்க்கலாம். பாருங்கள், டே சார்ட்டில் பாருங்கள். நம்ம இதுக்கு முன்னாடியே தொடர்ச்சியாக நம்ம வீடியோவை பார்த்தவங்களுக்கு தெரியும். 2973 அது வீக்லி ரெசிஸ்டன்ஸாக இருக்குதுன்னு சொல்லியிருக்கோம். அந்த ஏரியாலேயே இருக்குது பாருங்கள். இன்றைக்கும் அந்த ஏரியாவை டச் பண்ணிவிட்டு கீழே வந்திருக்கு. ஓகே, அதே மாதிரி நேற்று டே சார்ட்டோட கேண்டிலுக்கு உள்ளேயே தான் இருக்குது கம்ப்ளீட்டாக. பாருங்கள், இது நேற்று நெகட்டிவ் கேண்டில், இன்றைக்கும் நெகட்டிவ் கேண்டில் தான். இதனோட ஹை அண்ட் லோ எல்லாமே கம்ப்ளீட்டாக நேற்று கேண்டிலுக்கு உள்ளேயே தான் இருக்குது. ஸோ இன்சைட் பார் ஃபார்ம் ஆகிருக்குது. ஓகேங்களா. ஸோ இன்றைக்கி 1 hour சார்ட்டில் பாருங்கள். 1 hour சார்ட்டில் மார்க்கெட் மேலே ஓப்பன் ஆகி இந்த 2973 டச் பண்ணிவிட்டு கீழே வந்திருக்கு. கீழே க்ளோஸ் ஆகிருக்கு. ஓகேங்களா. இப்போது 1 hour சார்ட்டில் நம்ம பாருங்கள், நமக்கு இந்த 2973 மேலே போயிட்டு அதே மாதிரி மேலே ஒரு ட்ரெண்ட் லைன் போட்டிருக்கோம். அந்த ட்ரெண்ட் லைனை டச் பண்ணிவிட்டு கீழே ஒரு பியரிஸ் பின்பார் ஹேமர் இன்வெர்டட் ஹேமர் உங்களுக்கு ஃபார்ம் ஆகிருக்கு. ஓகேங்களா. ஸோ இன்வெர்டட் ஹேமர் நம்ம அதே மாதிரி 2973 இந்த ட்ரெண்ட் லைன் இதை எல்லாமே ரிஜெக்ட் பண்ணியிருக்கு. ஸோ நமக்கு இது செல்லிங் அப்படிங்கிறது நமக்கு நல்லா தெரியுது. அப்போது நம்ம இங்கே என்ன பண்ணியிருக்கலாம் அப்படின்னா, இந்த கேண்டில் முடிஞ்ச உடனே அடுத்த கேண்டில் என்ட்ரியில் ஒரு என்ட்ரி போட்டிருக்கலாம். என்ட்ரி போட்டு இதுக்கு மேலே ஸ்டாப் லாஸ். அதே மாதிரி இதனோட ஹை அண்ட் லோ, இதனோட ஆவரேஜ் ப்ரைஸ், அதாவது 50% என்ட்ரி, அங்கே ஒரு என்ட்ரி போட்டிருக்கலாம். ஓகேங்களா. ஸோ உங்களுக்கு ரெண்டு இப்போ ஸ்டாப் லாஸ் அதிகமாக இருக்கும் அப்படின்னு நினச்சிருந்தீங்க அப்படின்னா நீங்கள் 50% என்ட்ரி போட்டிருக்கலாம். ஓகேங்களா. ஈவன் நீங்கள் இங்கே போட்டிருந்தா கூட பாருங்கள், 29 ஓப்பனிங் ப்ரைஸ் பாருங்கள் 29652. ஸோ 29650 அந்த ரேஞ்சில் செல் பண்ணியிருக்கலாம். செல் பண்ணிவிட்டு லோ பாருங்கள் 29379. ஓகேங்களா. கிட்டத்தட்ட உங்களுக்கு 300 பாயிண்ட்ஸ் உங்களுக்கு ப்ராஃபிட் எடுத்துருக்க முடியும். அதே மாதிரி பாருங்கள், எங்கே ரிவர்சல் பாருங்கள். இங்கே இந்த பாசிட்டிவ் பிக் கேண்டில், அதுக்கு முன்னத்த கேண்டில் பாருங்கள், ஸ்மால் பியரிஸ் கேண்டில், அதனோட ஹையை டச் பண்ணிவிட்டு சப்போர்ட் எடுத்திருக்கு. ஓகேங்களா. இது நமக்கு 15 minutes சார்ட்டில் எல்லாமே இன்னும் கிளியராக தெரியும்னு நினைக்கிறேன். பாருங்கள், இங்கே டச் பண்ணிவிட்டு நமக்கு ஒரு பெருசாக மூவ்மெண்ட் இல்லை, கொஞ்சம் மேலே போய் க்ளோஸ் ஆகிருக்குது. ஓகே. ஸோ நமக்கு இந்த 2973 அப்படிங்கிறது நல்ல ஒரு ரெசிஸ்டன்ஸாக இருக்குது. அந்த இடத்துல இன்றைக்கி நீங்கள் பேஸ்ட் ஆன் 1 hour சார்ட் நீங்கள் என்ட்ரி எடுத்துருக்க முடியும். ஒரு 250-300 பாயிண்ட்ஸ் ஈஸியாக எடுத்துருக்கலாம். ஓகேங்களா. சப்போஸ் அதை மிஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா அடுத்து நமக்கு என்ன வாய்ப்பு இருக்குது அப்படின்னு பாருங்கள். இப்போது 5 minutes சார்ட்டில் பார்க்கலாம். பாருங்கள், 5 minutes சார்ட்டில் மார்க்கெட் மேலேருந்து கீழே வருது. கீழே பார்த்தோன்னா இங்கே பாருங்கள், இங்கே மூவிங் ஆவரேஜ் 21 8 மூவிங் ஆவரேஜுக்கு மேலே இருக்குது. ஸோ நம்ம செல் பார்க்கலாம் இங்கே. அதே மாதிரி பாருங்கள், இந்த பர்டிகுலர் கேண்டில் பாருங்கள், இந்த பர்டிகுலர் கேண்டில் 8 மூவிங் ஆவரேஜ் அண்ட் 21 மூவிங் ஆவரேஜ் ரெண்டையும் ரிஜெக்ட் பண்ணி கீழே க்ளோஸ் ஆகிருக்குது. ஓகேங்களா. கீழே க்ளோஸ் ஆகிட்டு நீங்கள் என்ட்ரி எடுத்திருந்தீங்கன்னா ஒரு 100 பாயிண்ட்ஸ் கிடச்சிருக்கும். 100 பாயிண்ட்ஸ். அதுக்கு அப்புறம் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம அந்த 1 hour சார்ட்டில் தெரிஞ்சது நமக்கு சப்போர்ட் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த இடத்துலையே தான் நமக்கு இருக்குது. ஸோ நம்ம மற்றபடி இது பெருசாக நமக்கு இன்றைக்கி வாய்ப்பு இல்லை. ஆனால் எக்ஸ்க்ளூசிவ் ஸ்ட்ராட்டஜி அதை யூஸ் பண்ணியிருந்தாங்கன்னா கூட 5 minutesல நம்ம பார்த்துருக்கோம். அதாவது 10:15க்கு 5 minutes சார்ட் பார்க்கணும். 10:15க்கு உங்களுக்கு 12 கேண்டில் ஃபார்ம் ஆகிருக்கும். அதோட ஹை அண்ட் லோ. ஓகேங்களா. ஹை அண்ட் லோவில் ஒரு ஹரிசாண்டல் லைன் போடணும். அப்படி பார்த்தோம் அப்படின்னா நமக்கு இங்கே இந்த ஓப்பனிங் கேண்டில் இருக்கு இல்லைங்களா, அது ஹையாகவும், இந்த பின்பார் இருக்கு இல்லைங்களா, இந்த பின்பார் லோவாகவும் இருந்திருக்கும். பாருங்கள், ப்ரைஸ் மேலே போயிருக்கும். இதனோட மேலே போய் க்ளோஸ் ஆகிட்டு மறுபடியும் கீழே வருது. ஸோ இந்த இடத்துல பார்த்திங்கன்னா நம்மளோட ஹரிசாண்டல் லைனுக்கு கீழே வந்திருக்கும். ஓகேங்களா. ஸோ இந்த இடத்துல நீங்கள் என்ட்ரி எடுத்திருப்பீங்க. இந்த என்ட்ரி எடுக்கிற போது முக்கியமான பாயிண்ட்டு, இது எக்ஸ்க்ளூசிவாக இந்த மாதிரியான ஸ்ட்ராட்டஜி பேங்க் நிஃப்டி அண்ட் நிஃப்டிக்கு மட்டும்தான் யூஸ் பண்ண முடியும்.
பேங்க் நிஃப்டியாக இருந்தால் இந்த 1 ஹவரில் ஒரு 300 பாயிண்ட்ஸ் உங்களுக்கு மூவ் ஆகிருக்கணும். அதே மாதிரி நிஃப்டியாக இருந்ததுன்னா ஒரு 100 பாயிண்ட்ஸ் மூவ் ஆகிருக்கணும். அதே மாதிரி இது ரேஞ்ச் பவுண்ட் மார்க்கெட்டில் தான் ஒர்க் ஆகும். ஓகேங்களா, ரேஞ்ச் பவுண்ட் மார்க்கெட். அதே மாதிரி நீங்கள் ஒன் என்ட்ரி எடுத்தீங்க அப்படின்னா 1:2 அப்படிங்கிற ரேஷியோவில் நீங்கள் வந்து ஸ்டாப் லாஸ் வச்சுட்டு 1:2 அப்படிங்கிற ரேஷியோவில் வந்து நீங்கள் ப்ராஃபிட் புக் பண்ணிடணும். அதுக்கு மேலே நீங்கள் எய்ம் பண்ணக்கூடாது. இப்போ பாருங்கள், இந்த ஹை 29,746.25. ஓகேங்களா, இப்போ இங்கே வந்து இந்த கேண்டில் வந்து க்ளோஸ் ஆகிருக்கும் கீழே. ஸோ நீங்கள் இந்த கேண்டிலில் வந்து பை பண்ணியிருப்பீங்க, செல் கொடுத்துருப்பீங்க. ஸ்டாப் லாஸ் வந்து மேலே இங்கே இருக்குது. ஓகேங்களா, ஸோ 1:2 அப்படிங்கிறது நீங்கள் ஈஸியாக எடுத்துருக்க முடியும். இது வந்து எக்ஸ்க்ளூசிவ் ஸ்ட்ராட்டஜி, நிஃப்டி அண்டு பேங்க் நிஃப்டிக்கு மட்டும்தான் யூஸ் பண்ண முடியும். ஸோ இந்த எக்ஸ்க்ளூசிவ் ஸ்ட்ராட்டஜியில் ஒரு என்ட்ரி எடுத்துருக்கலாம். 1 ஹவர் சார்ட் பார்த்துருந்தீங்கனாலும் பின்பார் அழகாக வந்து 2973 ரிஜெக்ட் ஆகிருக்கு. 50% என்ட்ரி கொடுத்துருக்கு. அதை பேஸ் பண்ணி நீங்கள் 2 என்ட்ரி எடுத்துருக்க முடியும். அதே மாதிரி 5 மினிட்ஸ் சார்ட்டில் பாருங்கள், இந்த 2 கேண்டில் நம்ம பார்த்த மாதிரி 2 கேண்டில், இந்த ரெட் கலர் கேண்டில் வந்து 2 மூவிங் ஆவரேஜும் ரிஜெக்ட் பண்ணி கீழே க்ளோஸ் ஆகிருக்குது. ஸோ இங்கே எடுத்திருந்தீங்கன்னா ஒரு 100 பாயிண்ட்ஸ் கிடச்சிருக்கும். அதுக்கு மேலே உங்களுக்கு கிடச்சிருக்காது 100 பாயிண்ட்ஸ். ஸோ நமக்கு நல்லா தெரியுது இந்த 2973 இந்த ரேஞ்சிலேயே தான் மார்க்கெட் இருந்துகிட்ருக்கு. ஓகேங்களா, ஸோ மார்க்கெட் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம க்ளோஸாக வாட்ச் பண்ணணும். நீங்கள் பாருங்கள், வீக்லி சார்ட் பாருங்கள், நீங்கள் இந்த கேண்டில்ஸ்லாம் பாருங்கள், இங்கே ஒரு பிக் பாசிட்டிவ் கேண்டில். இதனோட பாருங்கள் எவ்வளோ பெருசாக இருக்குதுன்னு பாருங்கள். அடுத்த கேண்டில் பாருங்கள், சின்னதாக இருக்குது. கம்பேரிட்டிவ்ல இதை விட சின்னது. அதுக்கப்புறம் இது சின்னது. அப்போது நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கணுன்னா, ஒன்ஸ் இந்த மாதிரி ரெசிஸ்டன்ஸ் சப்போர்ட்டில் போகிற போது யூ ஹாவ் டு லுக் அட் த சைஸ் அண்டு கலர் ஆஃப் த கேண்டில்ஸ். ஓகேங்களா, ஸோ பிக் கேண்டில், அதை விட கொஞ்சம் சின்ன கேண்டில், பட் கொஞ்சம் பெரிய கேண்டில் தான். அதை விட சின்ன கேண்டில் பாருங்கள், இந்த 2973 டச் பண்ணோன்னே சின்ன கேண்டில். அதே மாதிரி பாருங்கள், அதுக்கு அடுத்தது சின்னது. இப்போ இதுவரையிலும் வீக்லி சார்ட்டில் நம்ம பார்த்துட்ருக்குறோம். இதுவரையிலும் ப்ரீவியஸ் கேண்டிலுக்குள்ளேயே தான் இருந்துகிட்ருக்கு பாருங்கள். ஸோ இது வந்து என்ன தெரியுது அப்படின்னா, நமக்கு இது வந்து ஒரு நல்ல ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு தோணுது. அநேகமாக இந்த வீக் வந்து பெருசாக மூவ்மெண்ட் இருக்காது அப்படிங்கிறது தான் இந்த இதுக்குள்ளேயே தான் இருக்கும். இன்சைட் பார் மாதிரியே ஃபார்ம் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்கிற மாதிரி தெரியுது. ஸோ நம்ம கொஞ்சம் க்ளோஸாக வாட்ச் பண்ணணும். இங்கேருந்து கீழே வருமா, இல்லை இது பிரேக் அவுட் ஆகுமா அப்படிங்கிறத நம்ம நெக்ஸ்ட் வீக் தான் நமக்கு தெரியும். ஸோ இந்த ஏரியாவை நீங்கள் நல்லா க்ளோஸாக வாட்ச் பண்ணுங்கள். தொடர்ச்சியாக இந்த வீடியோவை பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.